بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்து தந்திருக்கிற சத்திய தீனுல் இஸ்லாம் மனித குலத்திற்கு முழுக்க முழுக்க நன்மைகளை நாடுகிற ஒரு மார்க்கமாக அமைந்திருக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை குறித்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பல்வேறு தருணங்களில் பலதரப்பட்ட இலக்கணங்களையும் விளக்க உரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒரு முறை நபி அவர்கள் தீனை பற்றிய விளக்கத்தை சொல்லும் பொழுது ரத்தின சுருக்கமாக ஒரு வார்த்தையில் குறிப்பிட்டார்கள், அத்தீனு அன் நசீஹா, இந்த மார்க்கம் என்பது பிறருக்கு நன்மையை நாடுவது என்று சொன்னார்கள். நான் மாத்திரம் என்னுடைய இன்பங்களை மட்டுமே கவனித்துக் கொண்டிருப்பேன் என்று இருக்காமல், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம் பிற மனிதர்களுடைய துன்பங்களில் துயரங்களில் பங்கேற்க வேண்டும், அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து வைப்பதில் தம்மாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதை யார் மேற்கொள்கிறாரோ அவர்தான் ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு விளக்க உரையாக பிற மனிதர்களிடத்திலே கருணை காட்டுங்கள், மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். இதை நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். பல்வேறு அறிவுரைகளையும் இதற்காக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வெளியூரிலிருந்து முலர் என்ற ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள். ஒட்டிய வயிறுகளோடும் குழிவிழுந்த கண்களோடும் உடுத்துவதற்கு முறையான ஆடைகள் கூட இல்லாத வகையில் அவர்கள் நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்கிறார்கள். அதை பார்த்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கியவர்களாக உடனே மக்களை கூட்டுமாறு அறிவிப்பு செய்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஒரு இடத்திலே கூடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருக்கிற மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். உரையிலே தர்மத்தை குறித்தும் அந்த மக்கள் படுகிற கஷ்ட நஷ்டங்களை குறித்தும் இதுபோன்ற நேரத்தில் ஒரு முஸ்லிம் அவர்களை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஒரு அற்புதமான உரை நிகழ்த்துகிறார்கள். இவர்களுக்காக அள்ளி வழங்குங்கள் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். உடனடியாக நபித்தோழர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று வீட்டிலே இருந்த என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருந்ததோ உண்பதற்கு, உடுத்துவதற்கு, பயன்படுத்துவதற்கு என்று பல்வேறு பொருட்களை பள்ளிவாசலிலே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனைத்தையும் அவர்களுக்காக வாரி வழங்கினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். பிறர் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் உடனடியாக அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இயற்கையிலே நபிகள் நாயகத்திற்கு அந்த குணம் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பே அந்த குணத்தோடு தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மனிதன் என்ற அடிப்படையில் உண்டான மனிதநேய பண்பு மற்றவர்களில் இருப்பதை எல்லாம் விட நபிகள் நாயகத்திலே கூடுதலாகவே இருந்தது. ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களுக்கு முதலாக இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தி விட்டு செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பயந்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, பயந்து கொண்டு ஜம்மீல் ஊனி என்னை போர்த்துங்கள் அப்படின்னு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா வீட்டில் இருக்கிற அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு ஆறுதல் சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளை படித்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய இயல்பிலேயே எப்படிப்பட்ட மனிதநேய பண்பாளராக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த, நீங்க ஏன் பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எந்த கேடும் எந்த துன்பமும் நேர்ந்து விடாது. ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் மாதூம் வ துக்ரியுல் லைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். ஏனென்றால் நீங்கள் உறவினர்களை அனுசரிக்கிறீர்கள், சிரமங்களை பிறர் பெறுகிற சிரமங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள், ஓ தக்ஸிபுல் மாதூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். நினைத்த பிறருடைய துன்பங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அடுத்தவருக்காக தான் சம்பாதிப்பது என்பது உலகத்தை அரிதிலும் அரிதாக நடக்கிற நிகழ்ச்சி. எனக்காக நான் சம்பாதிப்பேன், நமக்காக நாம் சம்பாதிப்போம்,
நம்முடைய குடும்பத்திற்காக நாம் சம்பாதிப்போம், நாம் சம்பாதித்தவைகளில் மிச்ச மீதத்தை மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வோம். ஆனால் நபி அவர்களுடைய பண்பு எப்படி இருந்திருக்கிறது? அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, இன்னொருவர் தேவையுடையவராக இருக்கிறார், அதற்காக பிறருக்காக இவர்கள் உழைக்கிறார்கள். தக்சிபுல் மாதூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். ஒத்துக்ரியுல் லைஃப், ஒரு விருந்தினர்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். நவாயிபில் ஹக், சத்தியத்தின்பால் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நபிகளாருடைய இயற்கை பண்புகளை தான் ஹதீஜா அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். எப்படிப்பட்ட பண்பு? கஷ்டப்படுகிறவர்களின் கஷ்டத்தை நீக்கி விடுகிற பண்பு. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி கொண்டுதான் இருப்போம். நம்முடைய உறவுக்காரர்களுக்கு உதவுவோம், அக்கம் பக்கத்திலே வசிக்கிறவர்களுக்கு உதவுவோம், நம்மிடத்திலே யாசகம் கேட்கிறவர்களுக்கு உதவி செய்வோம். அன்றாடம் உதவி செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல பெரிய அளவில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலை என்ன? பெரிய மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள். ஒரு பெருங்கொண்ட சமுதாயமே நம்முடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இது போன்ற நேரத்தில் ஒரு பெரிய உதவியை பிற மக்களுக்காக மனிதநேயத்தோடு களமிறங்கி பாடுபட வேண்டிய நிலையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய மரபு அறிவுரை என்னவென்று கேட்டால், ஒரு தேவையுடையவர், அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர் என்று இரண்டு பிரிவினர் இருந்தால், தேவையுடையவருக்கு நிவர்த்தி செய்கிற வசதியை பெற்றவர் அதை செய்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். போர்க்களத்தை பற்றிய வசனங்களில் கூட குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், ஒமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரியாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாயி வல் வில்தானில் லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா வஜஅல் லனா மின் லதுன்க வலியா வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. ஆண்களில் பலகீனமானவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டு, யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார ஊரிலிருந்து எங்களை வெளியேற்று என்று கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். முன்புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுக்காக நீங்கள் போர் செய்யாமல் இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வந்தது? யாரை பார்த்து கேட்கிறான் இந்த கேள்வி? பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து இல்ல. அவன் பாதிக்கப்பட்டு கையேந்தி நிக்கிறான், காப்பாற்ற மாட்டீங்களா, யாரெல்லாம் நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? இது இன்றைக்கு சென்னையில் வசிக்கிறவங்க பொருந்துகிறதா இல்லையா? 100% அப்படியே பொருந்துகிறது. ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகிற கூக்குரலை கேட்டு பாருங்கள். நாம் நம்முடைய தொலைபேசி அழைப்பை வழங்கினோம். தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் தேவைப்படுகிற உதவிகளுக்காக அழையுங்கள் என்று தொலைபேசியை நம்பரை மக்களுக்கு அறிவித்ததுதான் தாமதம். அடித்து தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு புறத்திலே இருந்து அழைக்கிற அழைப்புகளும் அவர்கள் அழுகிற அழுகையும் கேட்கிற உதவியும் 2 நாட்கள் ஆகிவிட்டது, 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு மீட்டர் தண்ணீர் கிடைக்கவில்லை எங்கள் பகுதிக்கு, ஒரு பொட்டல் உணவு கிடைக்கவில்லை. 1 மீட்டர் தண்ணீருக்காக, ஒரு பொட்டல் உணவுக்காக பை நிறைய பணம் வைத்திருக்கிறார், கழுத்து நிறைய நகை அணிந்திருக்கிறார், கைகளில் தங்க வளையலை மாட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு கொடுத்த உடனே ஏதோ ஒரு தேவாமிர்தம் கிடைத்து விட்டதை போல நமக்கு நன்றி சொல்லுகிறார். களத்திலே நம்முடைய ஜமாத்தினுடைய தோழர்கள் போய் நிற்கிற பொழுது அங்கே பார்த்துவிட்டு முஸ்லிம் அல்லாத மக்கள் அதற்கு வெளிப்படுத்திய ரியாக்ஷன் இருக்கிற வார்த்தைகளில் எத்தனை லட்சங்களை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் கிடைப்பதற்கரிய அற்புதமான அந்த தருணங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை பெரிய தாவா நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? ஏழைகளை இஸ்லாம் குறித்த ஒரு மிகப்பெரிய தப்பான சித்திரம் இன்றைக்கு இறைவனின் கிருபையினால் கடந்த 2 நாட்களாக சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உழைப்பின் வழியாக, மனிதநேய பணிகளின் வழியாக உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறைவனுடைய மிகப்பெரிய கிருபை. எத்தனையோ பிரச்சாரங்கள், எவ்வளவோ ஊடகங்கள், எத்தனையோ வாதங்கள், விவாதங்கள், கருத்தரங்குகள் நடத்தி தீர்க்க முடியாத இந்த தப்பபிப்பிராயத்தை இந்த 2-3 நாட்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனிதநேய பணிகளில் கரம் கோர்த்ததன் விளைவாக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இணையதளங்களை திறந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும், முகநூல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும், முஸ்லீம் அல்லாத மக்கள் எத்தனை பேர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை முஸ்லீம்களை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு வாசலாக, சாவியாக, திறவுகோலாக இன்றைக்கு இந்த வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது. நிறைய செய்ய வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமே அதைத்தான் சொல்லுகிறது. அதை உலகத்திற்கு செய்து காட்டுவதன் வழியாகத்தான் புரிய வைக்க முடியும். மேடை போட்டு இத்தனை ஆண்டுகள் கத்தியும் புரிய வைக்க முடியாததை 2 நாள் வேளையின் வழியாக அல்லாஹ் புரிய வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனை அல்லாஹ் அழைத்து கேட்பானாம், மரிலுத்து ஃபலம் தஅதுனி, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, என்னை ஏன் நீ நோய் விசாரிக்கவில்லை? நான் உணவில்லாமல் இருந்தேனே, எனக்கு நீ ஏன் பசி போக்கவில்லை? நான் தாகத்தில் இருந்தேனே, எனக்கு நீ ஏன் தண்ணீர் தரவில்லை? அல்லாஹ் கேட்பானாம்.
உடனே இந்த மனிதன் சொல்லுவானா, யா ரப்பி கைஃப அஊதுக், இறைவா உன்னை நான் எப்படி நலம் விசாரிக்க முடியும்? வஅன்த ரப்புல் ஆலமீன், நீயோ அகிலங்களுக்கெல்லாம் ரட்சகன் ஆயிட்டு உன்னை நான் எப்படி நலம் விசாரிக்க முடியும் என்று அந்த மனிதன் கேட்பானாம். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அமா அலிம்த, உனக்கு தெரியாதா, அன்ன புலானன், ஒரு குறிப்பிட்ட மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், ஃபலம் தவுதுஹு, அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை, அவரை நீ நலம் விசாரிக்க சென்றிருந்தால் லவஜத்தனி இந்தஹு, அவனிடத்திலே என்னை நீ கண்டிருப்பாய். பிறருக்காக கஷ்டப்படுகிற மனிதனுக்கு உதவி செய்தால், உணவில்லாதவனுக்கு உணவு கொடுத்தால், நீர் இல்லாதவனுக்கு நீர் புகட்டினால், நீ இறைவனுக்கு கொடுத்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்வாயோ அப்படி இறைவனதை எடுத்துக்கொள்கிறான். தனக்கே கிடைத்ததை போல, தனக்கே கொடுத்ததை போல அல்லாஹ் அதை பார்க்கிறான் என்று அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு ஏராளமான மக்கள் அப்படிப்பட்ட சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மாலான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும், களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கிருபையினால் நம்முடைய தோழர்கள், ஜமாத்துடைய சகோதரர்கள் தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இங்கே 3 ஜும்மாக்கள் நடைபெறுகிறது. 3 ஜும்மா ஒரு இடத்தில் நடக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? ஒன்றுக்கு 2 நடந்தால் ஏதோ ஒரு தேவை காரணம் சொல்லலாம். திடீரென்று ஏதோ 10 பேர் கூடிவிட்டார்கள். 3 ஜும்மா ஒரே இடத்திலே நடத்த வேண்டிய தேவை நமக்கு என்ன வந்தது? வெளியூரிலிருந்து நிவாரண பணிகளுக்காக வந்திருக்கிற மக்கள் நிவாரண பணிகள் தடைபட்டு விடக் கூடாது என்று மார்க்க வரம்பிற்கு உட்பட்டு இங்கே ஜும்மாக்களை நாம் அதிகப்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் இங்கே முதல் ஜும்மாவிலே கலந்து கொண்டவர்கள் இப்பொழுது உணவுப் பொட்டலங்களை தூக்கி கொண்டு வீதிகளுக்கு சென்று விட்டார்கள். தேவைப்படுகிற மக்களுக்கு கொடுப்பதற்காக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் காட்டிய மரபு, இதுதான் இஸ்லாம் காட்டிய வழி. இதை செய்வதன் வழியாகத்தான் மனங்களை வென்றெடுக்க முடியும். மக்களுக்குரிய நலன்களுக்கு பாடுபடுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எல்லா வகையிலும் பிறர் விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாடுங்கள், பிறருக்கு உதவிகளை வாரி வழங்குங்கள். திருமறை குர்ஆன் ஒரு இடத்திலே அழகாக கேட்கிறது, அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய் என்று சொன்னவன் யார் தெரியுமா? இறைவன் கேட்கிறான். நம்மிடத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் என்று கேட்டால், அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னால் பொய்ப்படுத்தினான், இந்த வேதம் இறை வேதம் இல்லை என்று சொன்னால் பொய்ப்படுத்தினான், தூதர் அவர் இறைவனின் தூதர் இல்லை என்று சொன்னால் பொய்ப்படுத்தினான். இதுதான் பெரும்பாலும் நாம் சொல்லுகிற பதிலாக இருக்கும். இதுவெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காண்டி அல்லாஹ்வை மறுத்துட்டு ஒருத்தர் முஸ்லிமா இருக்க முடியாது, நபிகளாரை மறுத்து விட்டு ஒரு மனிதர் முஸ்லிமா இருக்க முடியாது. இதுவும் பதில் தான். ஆனால் இறைவன் இந்த இடத்துல சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஃபஸாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை விரட்டி அடிக்கிறானே அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன். ஃபஸாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை விரட்டியவன், மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன். வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க தூண்டாதவன், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன். உணவு கொடுக்காதவன் என்று கூட அல்லாஹ் சொல்லல, அது கூட சாதாரண வார்த்தை. ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டால் நீ முஸ்லீம் இல்லை என்றால் அது ஒரு சாதாரண சொல். இறைவன் என்ன சொல்கிறான்? வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, ஆனாலும் சாப்பாடு கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார, அவர்கிட்ட போய் சாப்பாடு கொடுனாதான் நான் சொல்லணும். அந்த வேலையை செய்யலைன்னா கூட நீ முஸ்லீம் இல்லை. எனக்கு முடியலையே நீ கைவிரிக்க கூடாது. உன்கிட்ட பணம் இல்லை, உன் நண்பன்ட்ட பணம் இருக்குல்ல, உன்கிட்ட சாப்பாடு இல்ல, உன் தெருக்காரன் சாப்பாடு இருக்குல்ல, நீ அவன்கிட்ட போய் சொன்னியா? அங்க பாரு 2 பேர் பட்டினியில் கிடக்கிறான், அவனுக்கு போய் சாப்பாடு கொடு. நீ பணத்தை தான் நான் வாங்கி சமைச்சு கொடுக்குறேன், உன்னால வெளியே வர முடியலையா, நேரம் ஒதுக்க முடியலையா, பணத்தை நீ கொடுப்பா, நான் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் என்றாவது நீ சொல்ல வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் நீ இந்த மார்க்கத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுதான் இந்த கேள்வி. இறைவனுக்கு அராயித்தல் சொல்லு பார்க்கலாங்கிறான்ல, இவன் தான் மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன். இன்றைக்கு எத்தனை பேர் அதுக்காக உழைத்திருக்கிறோம்? பல பேர் உழைத்திருப்பீர்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறோம், மாற்று கருத்தில்லை. இன்னும் உழைக்க வேண்டும். மழை நின்று விட்டது 2 நாட்களாக, இறைவனின் கிருபையினால் மழை பொழியவில்லை. மழை பொழியவில்லை என்பதற்காக வேண்டி வேலை முடிந்து விட்டது என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. மழைதான் இருக்கிறது, ஆனால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்கள், அவர்களுடைய எதிர்கால மொத்த வாழ்க்கையும் இதுவரை சேர்த்திருந்த அனைத்தையும் தண்ணீரிலே விட்டுவிட்டு உடுத்திய ஆடையோடு இருக்கிறார்கள், மாற்று ஆடை இல்லாமல். இன்னும் பணி அதிகம் இருக்கிறது. நேற்றைக்கு நீரிலே இறங்கி கழுத்து வரை தலையை முக்கிக் கொண்டு செல்கிறது, ஆனாலும் நீந்தி சென்று உதவிகள் செய்தோமே, அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத வகையில் இன்றைக்கு நாளைக்கு இன்னும் பல நாட்களுக்கு அந்த மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிலையிலே குடியமர்த்துகிற வரைக்கும் நாம் பாடுபட வேண்டிய தேவை இருக்கிறது.
கையிற நிலையிலே இருக்கிறார்கள், எல்லாம் இழந்து இருக்கிறார்கள். செல்வம் இருக்கிறது ஆனால் இல்லை, இருந்தும் இல்லை என்ற நிலையில் இருக்கிறார்கள். எனவே பணிகள் அதிகம் இருக்கிறது, தேவைகளும் அதிகம் இருக்கிறது. அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் கோரிக்கை வைத்தோம், வாரி வழங்குங்கள் என்று நம்முடைய மக்களிடத்திலே கேட்டோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் நம்மோடு போட்டி போட முடியாது என்கிற அளவிற்கு நம்முடைய சமூகம் இறைவனின் கிருபையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாரி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் போதாது, இன்னும் அதிகம் செய்ய வேண்டும். பல லட்சங்கள் சேர்ந்திருக்கிறது, அந்த லட்சங்கள் எல்லாம் எங்கே? பாதிக்கப்பட்டிருக்கிற பாதிப்போடு ஒப்பிட்டால் எங்கே? உழைப்பும் அதிகம் தேவை, பொருளும் அதிகம் தேவை. இன்னும் அதிகமான மக்களுக்கு வாழ்வாதார உதவியை வாரி வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் கிருபையினால் நம்முடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய ஜமாத்தின் மீது வைத்திருக்கிற நம்பகத்தன்மையின் அடிப்படையில் மக்கள் அள்ளி கொடுக்கிறீர்கள். அந்த நம்பிக்கைக்கு இயன்றவரை அல்லாஹ்விற்கு அஞ்சி 100% உண்மையாளர்களாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். கடந்த காலங்களில் எப்படி இது போன்ற இடர்பாடுகளின் பொழுது மக்களிடத்திலே வசூலித்து முறையாக அதை விநியோகித்து அதற்குரிய கணக்கு வழக்குகளை எல்லாம் மக்கள் மன்றத்திலே நம்முடைய ஜமாத்து சமர்ப்பித்ததோ, துளி அளவு கூட அதிலே மோசடி நடைபெறாத அளவிற்கு கண்குத்தி பாம்பாக அதை பாதுகாத்ததோ, அதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த பணியிலையும் நீங்கள் கொடுக்கிற இந்த பொருளாதாரத்தை 100% சம்பந்தப்பட்ட மக்களுக்கே கொடுத்துவிட்டு அதனுடைய கணக்கு வழக்கு விவரங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக மக்கள் மன்றத்திலே அது விநியோகிக்கப்பட்ட பிறகு அதையும் நாங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நேற்றைய தினம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாநில நிர்வாகம் கூடி இது குறித்து விவாதித்துக் கொண்டும் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலேயும் பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் பயணத்தை துரிதப்படுத்திக் கொண்டும் சென்று கொண்டே இருக்கிறோம். அதிலே நேற்று பேசப்பட்ட ஒரு சிறிய செய்தி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஒன்றை சொல்கிறேன். என்ன செய்தி? இது மாதிரியான மக்கள் தருகிற பொருளாதாரத்தையும் மக்கள் செய்கிற பணிகளையும் இதையெல்லாம் மக்கள் மன்றத்திலே எடுத்து காட்ட வேண்டும். அது பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் செய்த செயல்கள் குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு ஏற்படும். எல்லா காலத்திலையும் செய்கிற ஒரு பணிதான். பத்திரிகையில் அதை வெளிப்படுத்தினால் பத்திரிகைக்கு செலவாக வேண்டும். அந்த செலவை என்ன செய்வது? நம்முடைய பத்திரிகை நாம போடுவோம், ஒரு பக்கமோ 2 பக்கமோ கூடுதலா போடுறோம்னு வச்சுக்கோமே. இதற்கு என்ன செய்வது என்று கேட்டால் நம்முடைய நிர்வாகிகள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? இதை கூட ஜமாத்துடைய பொருளாதாரத்திலிருந்து, நம்முடைய நிர்வாகத்திற்கு நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரத்திலிருந்து அதை செலவிட்டுக் கொள்வோம், அதை கூட அந்த பணத்திலிருந்து எடுக்க வேண்டாம். உண்மையில் சொல்ல போனா அது அதுல உள்ளதுதான். ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஜக்காத்தை ஒருத்தர் ஏழைகளுக்கு கொடுங்க, கடன்பட்டவங்களுக்கு கொடுங்க, போருக்காக வேண்டி கொடுங்க சொல்லிட்டு அதுல ஒரு இடத்துல சொல்றான், ஒரு ஆமிலினா அலைஹா, யாரு அத பொருளை திரட்ட போறாங்களோ அவங்களுக்கும் அதுல இருந்து கொடுங்கிறான். அப்பதானே பொருளை திரட்ட முடியும். ஒரு ஆளு போய் வேலை செஞ்சா தானே பணத்தை கொண்டு வர முடியும். அப்ப அதுவும் அதுல உள்ளதுதான். அது மாதிரி இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுவது கூட வெள்ள நிவாரணத்திலே உள்ளதுதான். ஆனால் நிர்வாகம் என்ன, நிர்வாகிகள் என்ன கருதுகிறார்கள்? இல்லை இல்லை, அதை நாம் பார்த்துக் கொள்வோம். இவை அனைத்தும் மக்களுக்கே சென்று சேர வேண்டும். கொடுத்தவர்கள் என்ன நியத்திலே கொடுத்தார்களோ ஒரு பைசா கூட மிச்சமில்லாத வகையில் அந்த மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்கிற ஊகையோடு சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவை அனைத்திற்குமான பிரதிபலனை நாளை மறுமையில் அதிகம் தந்துருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்விடத்திலே இந்த சஞ்சலங்கள் நீங்குவதற்குரிய கோரிக்கைகளை முன்வைப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. இனியாவது நாம் சில பாடங்களை படித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வெள்ளத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு காரணமாக நம்முடைய நீர்நிலைகள் குறித்த விழிப்புணர்ச்சியின்மையும், அது முறையாக தூர்வாரப்படாமையும், அதிலே செய்யப்பட்டிருக்கிற ஆக்கிரமிப்புகளும் முக்கியமான காரணம். எனவே அது மக்கள் இருக்கிற இடத்திலே குடியிருப்புகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சூழல் யாரேனும் ஏரிகளை குளங்களை ஆக்கிரமிக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அதற்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டும். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு குளத்தை ஊர்ல பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய பண முதல்ல ஒரு அரசியல்வாதி யாரோ ஒருத்தர் ஆட்டையை போட நினைக்கிறாரா, ஊர்ல இருக்கிறவங்க கை கோர்க்க வேண்டும். இவர் பேசாம குளத்துல வீடை கட்டிட்டு போயிருவாரு, பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு காலேஜ் கட்டிட்டு போயிருவாரு. கடைசியில மழை வெள்ளம்னு வந்துச்சுன்னா பாதிக்கப்படுறது ஊர் மக்கள்.
அப்ப பொதுமக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் இது போன்ற ஏரி குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்கலாம். அதன் வழியாக வானத்திலிருந்து பெய்கிற மழையை குறிப்பிட்ட இடத்திலே தேக்கி வைத்து மக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இனிமே இவ்வளவு கண்டாச்சு, இத்தனை உயிர்களை பலி கொடுத்தாச்சு, இவ்வளவு சிரமங்களை சந்திச்சாச்சு. இதுக்கு பிறகு ஒருத்தன் அவன் பெரிய பெரிய அரசியல் அதிபெரிய படைபலம் உள்ளவன் சொல்லிட்டு யாருக்காக வேண்டியும் நாங்கள் வாய்ப்புத்தி இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொருவரும் உள்ளத்திலே சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஒரு வேலை. அதே நேரத்தில் இதையெல்லாம் செய்துவிட்டால் இது போன்ற இழப்புகள், மழைநீர் தேக்கங்கள், எந்த சிரமங்களும் உயிரிழப்புகளும் மழையால் ஏற்படாது என்ற முடிவுக்கு வந்துவிட முடியுமா என்றால் அதுவும் கிடையாது. ஒருவேளை எல்லாத்தையும் செஞ்ச பிறகு கூட திரும்பவும் வரலாம். நாம செய்ய வேண்டியது நாம செய்யணும். அதை தாண்டி இறைவன் தண்ணீரால் ஒரு பெரிய இழப்பு இந்த சமூகத்திற்கு ஏற்பட வேண்டும் என்று இறைவன் நிர்ணயித்து விட்டால் வந்துதானே தீரும். ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் பிரச்சனை. ஆக்கிரமிக்கப்படாட்டி அங்க எல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அங்க அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சிச்சுன்னா, எல்லை தாண்டி மழை பெஞ்சா அனுபவித்து தான் ஆகணும். அது மாதிரியான தருணங்களை என்ன பண்ணுவது? பொறுமை காக்க வேண்டும். பல பேர் தெரியாம வாய் தவறி தப்பு தவறான வார்த்தைகள், ஏன் தான் இந்த மழை கொட்டி தீக்குதோ, ஏன் தான் அல்ல இப்படி இங்க இறக்குதானோ என்றெல்லாம் இறைவனை நிந்திக்கிற வகையில், இறைவன் தருகிற மழையை நிந்திக்கிற வகையில் தம்முடைய வாய்களிலிருந்து தப்பு தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறார்கள். ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து அந்த மாதிரி சொல்லு வந்துடவே கூட. எப்படி இது துன்பம் தான், துயரம் தான். இந்த துயரத்திற்கு உங்களுக்கு கூலி இருக்கா இல்லையா அதை யோசிச்சு பாருங்க. துயரம் இல்லைன்னு நாம சொல்ல வரல. துயரம் முஸ்லிமை பொறுத்தவரை துயரத்தை பொறுத்து கொண்டால் அதற்கு தகுந்த பிரதிபலன் இருக்கிறதே. நமக்கு என்ன கவலைங்கிற? புள்ள மூத்தாயிடுச்சு சரி, வீடு போயிடுச்சு சரி, டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு சரி, கஷ்டம் தான், இழப்பு தான், இதையெல்லாம் ரிகவரி பண்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். ஆனால் இந்த துன்பத்தை தாங்கி கொண்டால் இதற்கு பகரமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்குதே. பிறகு என்ன, இது நமக்கு என்ன துன்பம் இருந்துட்டு போகுது? பொதுவாகவே மனிதனுடைய சைக்காலஜி என்ன? பெரிய இன்பம் ஒன்று கிடைக்கும் என்றால், தகுந்த பிரதிபலன் ஒன்று கிடைக்கும் என்றால் அதற்கு தகுந்த துன்பங்களை தாங்கிக் கொள்வது மனிதனுடைய இயல்பு. குழந்தை பெற்றெடுக்கிற பொழுது ஒரு தாய் பிரசவ வேதனையை பொறுத்துக் கொள்கிறார். ஏன்? பெரிய வேதனை தான். அம்மாடி எவ்வளவு வேதனை, எங்க அக்கா பிள்ளை வரும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டால, எனக்கு பிள்ளை வேண்டாமான்னு ஒரு தங்கச்சிக்காரி சொல்றாளா? ஊர் உலகத்தில் எந்த பெண்ணாவது குழந்தை வேண்டாம் என்கிறாளா? எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி புள்ள வேணுங்கிறான். என்ன காரணம்? அந்த துன்பத்தை அனுபவித்தால் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது, குழந்தை கிடைக்கிறது, என் வாரிசு உருவாகிறது. அந்த இன்பம் இந்த துன்பத்தை பொறுத்துக் கொள்கிற மனோ வலிமையை தருகிறது. இங்க இருந்து வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க, குடும்பம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு பல வருடங்கள் அங்க போய் சிரமப்படுறாங்க. சிரமம் தான். எதற்கு? எப்படி தாங்குகிறார்கள்? எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒரு பெரிய பணத்தை, பொருளாதாரத்தை சம்பாதித்து விட்டு ஊருக்கு வருவோமே, வந்தா வீடு கட்டலாம், வந்தா மனைவியை நல்ல சந்தோஷமா வாழ வைக்கலாம், வந்தா பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தா தகப்பனாருங்க எல்லாம் வைத்தியம் பார்க்கலாம். இந்த நன்மைக்காக அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்கிறான் மனிதனுடைய இயல்பு. அதே போல முஸ்லிம்களை பொறுத்தவரை நமக்கு இது துன்பமாக, இழப்பாக, கஷ்டமாக இருந்தாலும் இதற்கு பிரதிபலனாக நாளை மறுமையில் சுவர்க்கம் இருக்கிறது, இதை பொறுத்துக் கொண்டவர்களுக்கு என்கிறான் இறைவன். அப்படியானால் இதிலே நாம் துன்பப்பட என்ன இருக்கிறது? நமக்கு தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கிடைக்குதே. ஃப்ரிட்ஜ் போனா என்ன 10 மடங்கு ஃப்ரிட்ஜ் கிடைக்க போகுது, ஒரு வாஷிங் மிஷின் கிடைச்சா என்ன அது மாதிரி 1000 வாஷிங் மிஷின் கிடைக்க போகுது என்ற எண்ணத்தை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய துன்பம் துயரங்களுக்கு அருமருந்தாகவும் நாளை மறுமைகளை பெறும் நன்மையாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்